உறவுகள் அனைவருக்கும் என் இனிய வணக்கங்கள். விநாயகரின் உண்மையான பெயர் என்ன? பிள்ளையார் சுழி போட்டு செயல் எதையும் தொடங்கு என ஏன் சொல்கிறார்கள்? பிள்ளையார் சுழி எதனால், எவரால் உருவானது? நாம் ஏன் விநாயகர் சதுர்த்தியை கொண்டாடுகிறோம்? இது போன்ற பல முக்கியமான தகவல்களை நாம இந்த பதிவில் பார்க்கலாம். உங்களுக்கு விநாயகரை ரொம்ப பிடிக்கும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம். நாம அனைவரும் விநாயகர் பிறந்த நாளையே விநாயகர் சதுர்த்தி என கொண்டாடுகிறோம் என நீங்கள் நினைக்கிறீர்கள். ஆனால் உண்மையில் அது மட்டும் காரணம் இல்லை. அவர் ஒரே பெயரால் மட்டுமே அழைக்கப்படுவதில்லை. அவருக்கு பல பெயர்கள் உண்டு. ஆதி சிவனும் பார்வதியும் சூட்டிய ஆதிமுகன் என்பதே அவரின் உண்மையான பெயர். ஏன் ஆதிமுகன் என்று சொல்கிறோம் தெரியுமா? உலகம் உருவமற்ற நிலையில் இருந்தபோது உயிரினங்கள் பேசவும் கருத்துக்களை பரிமாறிக்கொள்ளவும் ஒரு வழிமுறை உருவாக்க வேண்டிய அவசியம் இருந்தது. அந்த உருவமற்ற உலகிற்கு வடிவம் கொடுத்து மொழியை உருவாக்கிய முதல் கடவுள்தான் நம் விநாயகர். அவர்தான் உலகிற்கு முதலில் தமிழ் என்னும் எழுத்தை கற்றுக் கொடுத்தார். இதுதான் தமிழ் என்று கூறி மக்கள் தொடர்பு கொள்ளும் வழியையும் கற்றுக் கொடுத்தவர் அவர். அதனால்தான் விநாயகரை நாம் முதல்வன் என்று அழைக்கிறோம். விநாயகர் கைகளால் வரையப்பட்ட முதலாவது எழுத்து விநாயகர் சுழி. நாம் எழுதும் உ என்னும் எழுத்து விநாயகர் சுழி தமிழின் அடிப்படை. விஸ்வாமித்திரரின் ஞானத்தோடும் விநாயகரின் அருளோடும் விநாயகர் சுழி உருவானது. கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. ஒரு மொழி இல்லை என்றா யாரும் யாரோடவும் தொடர்பு கொள்ள முடியாது. பேச்சே இல்லாத இந்த உலகம் எப்படி இருந்திருக்கும்? அதனால்தான் ஒரு தொடர்பின் ஆரம்பமே மொழி என்று சொல்கிறோம். அந்த மொழியை முதலில் உருவாக்கியவர் விநாயகர். உருவெடுத்து கொடுத்தவர், உருவமாக்கியவர். உருவன் அவனே, ஆதிமுகனும் அவனே, குகனும் அவனே, திருமுகனும் அவனே. திருமுகனில் திரு என்றால் ஒளி பொருந்திய முகன் என அர்த்தம். அதனால்தான் அவர் அனைவரிடமிருந்தும் வித்தியாசமான உருவத்தில் இருப்பார். தமிழுக்கு அழகு சேர்த்தவர் முருகன் என்றால் அந்த தமிழையே அழகாய் சேர்த்து கோர்த்து கொடுத்தவர் விநாயகர். மொழியை உருவாக்கிய முதல் கடவுள் மூலவர் விநாயகர் என்பதால் தான் அவருக்கு முதல் படையல் அனைத்தையும் நாம் இடுகிறோம். மேலும் அவர் சுழியிட்டு மொழி உருவாக்கிய நாளில் திதிகளையும் வகுத்து கொடுத்தார். அதில் முக்கியமான திதியை சதுர்த்தி திதி. அந்த நாளில் தான் நாம் விநாயகர் சதுர்த்தியை கொண்டாடுகிறோம். இது வெறும் பிறந்த நாள் கொண்டாட்டம் அல்ல. உலகிற்கு மொழியையும் தொடர்பையும் கொடுத்த முதல்வனை நினைவு கூறும் நன்னாள். நீங்களும் எந்த ஒரு செயலையும் பிள்ளையார் சொல்லி போட்டுதான் ஆரம்பிப்பீங்களா? உங்களால முடிஞ்சா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த தகவல் பிடிச்சிருந்தா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணுங்க. அனைவருக்கும் இனிய விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள்.